சக்திவேல் இந்து முன்னணி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாடு முழுக்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தி ஒன்றியம் மல்லூர்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட தென்மணி ஆற்றில் ஆற்று திருவிழா நடக்க இருக்கு. இதில் சிறப்பு என்னன்னா, திருவண்ணாமலையிலிருந்து அருணாச்சலேஸ்வரர் வீதி உலா வந்து லட்சம் மக்களுக்கு அருள்பாலிக்க இருக்கார். அதை கண்கொள்ளா காட்சியை காணுவதற்கு மல்லூர்பேட்டையில் சுற்றியும் உள்ள கிராமங்கள்ல இருந்தும் சாமி உற்சவர் அங்கே வந்து அருள்பாலிக்க இருக்காங்க. இந்த விழாவானது சீரும் சிறப்பாக நடக்கும். அதுக்கான பந்தல் கால் நடு நிகழ்ச்சி நடந்துருச்சு. விழாவை கொண்டு போகிறதுக்கு விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சில கொஞ்சம் மனக்கசப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அன்றைய தினம் மாமிச கடை போடுறான். குறிப்பாக மாடுகளை வெட்டி மாடுகளை துன்புறுத்தி அங்கே இருக்கக்கூடிய மாமிச கடையை போட்டு அசைவ உணவு வைக்கிறான். அதுவும் குறிப்பாக ஆற்றுலேயே கடைகளை போடுறான். இது வைக்கக்கூடாது, இது எங்களுடைய மனசு புண்ணடையுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அனைத்து இயக்கங்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கு கடந்த 4 ஆண்டு காலமாக. ஆனால் அங்கே இருக்கிற காவல்துறை என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற பேரூராட்சி அதிகாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓசு பிரியாணிக்கும் ஓசு சாப்பாட்டுக்கும் துணை போகிறாங்களா அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் கேள்வி கேட்குறாங்க. மக்கள் அந்த விஷயத்த பேசுகிறாங்க. ஏன் நம்ம மனு கொடுக்குறோம், அந்த மனுவை தூக்கி குப்பையில் போட்டுட்டு வந்து பெரும்போக்கா நின்றுட்டு அவங்க மாட்டுக்கும் போயிடுறாங்க. இது ஏதோ கிணத்துல போட்ட கடப்பா கிடக்குது, கல்லா கிடக்குது. ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு எல்லா இடத்துக்கும் மனு கொடுத்துருக்கு. அந்த மனுவின் அடிப்படையில் சட்ட ஒழுங்கு சீர்கிடாமல் இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் கடைகளை மூடணும். பொதுவாக கறிக்கடைகளை மூடணும். அங்கே இருக்கிற எந்த கறிக்கடையாக இருந்தாலும் சரி கடைகளை மூடணும். கடைகளை மூடி வரக்கூடிய பக்தர்கள் அருள்பாலிக்கும் விதமாக நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு இந்த பதிவு சொல்கிறோம். கடந்து போகாதீங்க. இந்துக்களுடைய மனசை புண்ணெடுப்பதமாக செஞ்சுக்காதீங்க. அரசு அதிகாரிகள், அரசு வேலைகள் இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய பேரூராட்சி அதிகாரிகள், காவல்துறைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முதல் நாள் இரவு மூடக்கூடிய கடை மறாத நாள் காலைல திறக்கக்கூடாது. அப்படி திறந்தால் அந்த கடைகளை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு தயாராக இருக்கும். அதனால் அந்த நிலை வேணாம். ஏன்னா லட்சம் மக்கள் அங்கே ஒன்று சேர்றாங்க. சூழ்நிலை மாற்ற வேணாம், சட்ட ஒழுங்கு சீர்கெடுக்க வேணாம். நம்மளுடைய நோக்கம் விழா சீரும் சிறப்பாக நடக்கணும். கடந்த 4 ஆண்டு காலமாக மனு கொடுத்துட்டு இருக்கோம். எந்த விஷயமும் முடிவெடுக்கல. பேருக்கு பேரூராட்சி ஒரு அறிக்கை மட்டும் கொடுக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் அதை ஒன்று கூடி சரி செய்யணும் இந்த ஆண்டு. அப்படி இல்லை அப்படின்னா நிலைமை மாறும். மக்கள் ஒன்று சேருவோம். மக்கள் ஒன்று சேர்ந்து அதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு தயாராக இருக்கும். காவல்துறை நண்பருக்கு, பேரூராட்சி நண்பர்களுக்கும், மாவட்ட ஆட்சியருக்கும் மீண்டும் ஒரு முறை தகவல், அதை சரி செய்து அங்கே இருக்கிற நிகழ்ச்சியை சுகமாக நடத்தி கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.